So good morning students, welcome to my channel VMS Physics. டாப்பிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Electrostatic potential energy of a dipole in a uniform electric field. First நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். It is represented by the set of parallel lines. The magnitude and the directions are same. It is represented by E vector. Then let us consider a dipole which is placed with certain angle in the uniform electric field. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு டியூ டு த டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்ற டாபிக் பார்த்துருப்போம். நீங்கள் அந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு வாட் இஸ் இன் பை டார்க் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தென் மேக்ஸிமம் டார்க் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேஸ்க்கு வந்தீங்கன்னா அது நல்லா புரியும். ஓகேங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we will consider a dipole in these directions. So this is minus q, this is plus q with angle theta prime. ஓகேங்களா? இப்போ தீட்டா ப்ரைம் அப்படின்றது ஒரு இனிஷியல் ஆங்கிள். இப்போ டைபோல் வந்து எப்படி இருக்குது, இந்த டைரெக்ஷனில் தீட்டா ப்ரைம் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் இருக்குது. இப்போ இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்போது என்ன நடக்கும், நம்மளுக்கு டார்க் அப்படின்றது ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். தட் டார்க் ரொட்டேட் த டைபோல் along this direction and tends to align along the field direction. ஓகேங்களா? So now to rotate this dipole from this initial angle theta prime to the another angle theta against a torque due to the electric field, an equal and opposite external torque must be applied on the dipole. ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ இந்த டைப்போலை வந்து டார்க்னால இந்த டைப்போல் என்ன ஆகும் போது இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எக்ஸ்டர்னல் டார்க்கை கொடுத்து அந்த டைப்போலை இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு எங்கேருந்து எங்கே டீட்டா ப்ரைம்லேருந்து டீட்டா அப்படின்ற ஒரு ஆங்கிளுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறது யாருது, டவ் எக்ஸ்டர்னல். ஓகேங்களா? தட் டவ் external must be equivalent opposite to the value of what is it, tau e. புரியுதுங்களா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் வரக்கூடிய டார்க்குக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு எக்ஸ்டர்னல் டார்க்கை அப்ளை பண்ணி டீட்டா ப்ரைம்லேருந்து டீட்டா அப்படின்ற ஒரு ஆங்கிளுக்கு என்ன பண்ண போகிறோம், ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கன்சிடர் external torque which is equal to tau e. So we know that P cross E, otherwise PE sin theta. Okay, so what is in by work done? So work done is equal to force into displacement. So in this case the amount of work done which is equal to tau external, force க்கு பதிலா யாருது tau external in rotational angle, then displacement d theta. ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் டி தீட்டா போகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் நடக்கணும், டவ் எக்ஸ்டர்னல் இன்ட்டு டி தீட்டா, பட் அப்போ டோட்டல் ஒர்க் டன் விச் இஸ் இன்டகரபிள். ஸோ வாட் இஸ் த டோட்டல் ஒர்க் டன் இன் திஸ் கேஸ், இன்டகரல் ஆஃப் தீட்டா பிரைம் டு தீட்டா டவ் எக்ஸ்டர்னல் டி தீட்டா. Okay, so now we are going to substitute the value of tau external. So tau external which must be equal and opposite to the torque due to electric field which is equal to P cross E, otherwise PE sin theta. So W is equal to integral of theta prime to theta PE sin theta d theta. Sin theta ஓட integration என்னது minus cos theta. அப்போ W is equal to PE integrate பண்ணால் minus cos theta, லிமிட் யார் வருவா theta prime to theta. இப்போ theta லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா BE minus cos theta minus into minus plus cos theta prime.
So this is the integration term. So W is equal to PE minus cos theta plus cos theta prime. So let us consider W is equal to PE cos theta prime minus cos theta. Okay, so this is a work done which is equal to the potential energy difference between the two angular position theta and theta prime, the final and initial. So u of theta minus u of theta prime, which is equal to potential energy difference delta u, which is equal to W. So W is equal to PE cos theta prime minus cos theta. Otherwise you will write minus PE cos theta plus PE cos theta prime. Suppose we will consider the dipole which is placed perpendicular to the field. So this is a uniform electric field. Let us consider the dipole, that means minus q to plus q in perpendicular direction, perpendicular to the uniform electric field. So now the angle between these two is 90 degree. ஓகேங்களா, அப்போ theta prime initial angle எவ்வளோன்னு சொல்கிறோம், 90 டிகிரியில் இருக்கும்போது. So what about the potential, electrostatic potential energy due to the dipole? So see this equation. So initial angle theta prime is considered as 90 degree. So cos 90 0. ஓகேங்களா, அப்போ இந்த டேர்ம் என்ன ஆயிரும், டோட்டலாக 0 ஆயிரும். ஸோ வாட் அபவுட் த ரிமைனிங் டேர்ம், u of theta prime PE cos 90 is equal to 0. So remaining term u of theta. So u of theta is equal to minus PE cos theta. Okay. So this is the potential energy stored in the system of dipole kept in the uniform electric field. Otherwise, we will use the divergence dot product BE cos theta is equal to P vector dot E vector. So u is equal to minus PE cos theta, which is equal to minus P vector dot E vector. Okay, so now we are going to discuss about the special case. If this theta is equal to 0 degree, அதாவது இந்த டைப்போல் வந்து டார்க்னால இப்படி ரொட்டேட் ஆகி இப்படி அலைன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அது இங்கே மைனஸ் q, இங்கே வந்து ப்ளஸ் q. The dipole moment is aligned along the direction of the field. So theta becomes 0. If it is 0, so cos 0 1. So u becomes minus PE. So potential energy stored in this case is minimum. இப்போ theta வந்து 0, அதாவது டைப்போல் மூமெண்ட் அலைன் அலாங் த ஃபீல்டு டைரக்ஷன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும், மினிமமாக இருக்கும். ஸோ யூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ. இப்போ அதே இதை நம்ம ஆன்டி பேரலல் டைரக்ஷனில் எடுக்கலாம். அதாவது ப்ளஸ் க்யூ வந்து இங்கேயும் மைனஸ் க்யூ வந்து இங்கேயும். இந்த யூனிஃபார்ம் ஃபீல்டுக்கு டைப்போல் அலைன்மெண்ட் எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது ஆன்டி பேரலல் டைரக்ஷன். ஹியர் ப்ளஸ் க்யூ, ஹியர் மைனஸ் க்யூ. அதாவது theta is equal to 180 degree. So cos 180 minus 1. So minus 1 into minus PE, which is equal to U is equal to plus PE. So this is maximum. So போன கேஸுக்கு என்ன பார்த்தோம் நம்ம, here U is equal to minus PE. If theta is equal to 0, the potential energy is minimum. If theta is equal to 180 degree, the potential energy is maximum.